ஒயிட் மூக்கடலை வச்சு உருண்டை கறி குழம்பு செய்ய போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூக்கடலை வச்சு மூக்கடலை கறி குழம்பு வித்தியாசமாக கடலை குழம்பு அந்த மாதிரிலாம் சொல்லி புளியெலாம் ஊற்றி செய்வாங்க. கறி குழம்பு செய்வாங்க. இந்த சேம் ப்ராசஸ், பட் அந்த மூக்கடலை வச்சு நம்ம உருண்டை பண்ணி உருண்டை கறி குழம்பு செய்ய போகிறோம். கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டு. யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை நான்வெஜ் சாப்பிடாதவங்க பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இது உண்மையாகவே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த டைம்லாம் நம்ம நான்வெஜ் செய்யும் அந்த டைம்லாம் இந்த உருண்டை கறி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 4 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு, அப்புறமா 2 சில்லி, க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி நல்லா அழகாக அரைச்சி நைஸாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மூக்கடலையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த மூக்கடலையும் நம்ம வந்து இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மையாக அரைச்சிக்காதீங்க, கோர்ஸாக அரைச்சிட்டு அதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம், மிளகுத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள். இந்த கடையிலலாம் சாப்பிடும் போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வாய்வு பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ அதுக்காக அதை நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் பிளாக் சால்ட், அப்புறம் கொஞ்சம் மின்ட்டு. ஸோ இதெல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு ரவுண்டு மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு குட்டி பவுலில் தனியாக அதில் வந்து கோதுமை மாவு ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ப்ரொசீஜர் படி மைதா மாவில் கோட் பண்ணுவாங்க. எனக்கு மைதா செட் ஆகாததுனால நான் கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் கோதுமை மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கறந்து எடுத்தாச்சு. அதில் வந்து இப்போது அந்த உருண்டையை போட்டு டிப் பண்ணிவிட்டு அதே கோதுமை மாவில் கொஞ்சம் நம்ம கோட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தனியாக ஒரு ஃப்ரையிங் பேனில் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த பண்ணி வச்சுக்கிற பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி அதை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த மசாலாஸில் வேறு எதனா ஆட் பண்ணி கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சாஸ் வச்சு. ஸோ அதுக்குமே இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது என்னென்னா இது ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஸ்நாக்காகவும் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தனி பேனில் நம்ம ஆஸ் யூஷுவல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 2-3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணி ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ராக் சால்ட், இந்த ராக் சால்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்க, அட் தி சேம் டைம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அது நமக்கு ஒரு மாதிரி பிடிக்கும், அங்கங்கே பிடிச்சிக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ராக் சால்ட். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, கொஞ்சம் டர்மரிக், அப்புறம் எல்லாம் கலந்த மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இது எல்லாமே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் அதை நல்லா வதக்கி சிம்மரில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் அதையும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நல்ல ஃப்ளேவர். ரெண்டாவது அந்த மூக்கடலையை வேக வச்ச தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் எடுத்து வச்சு அதை செய்யுங்க. அதில் சூப்பு கூட செஞ்சு பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி, ப்ரோட்டீன் நிறைந்தது. ஸோ கார்னிஷ் பண்ணி கொஞ்சம் குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, தேங்காய் போட்டிருக்கிறதுனால. வீட்டில் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.